வணக்கம் நண்பர்களே. உசைனி அதாவது மதுரையிலிருந்து வந்த ஒரு கராத்தே வீரர். உசைனியுடைய இது எல்லாத்துக்கும் தெரியும் நம்புகிறேன். என்ட்ரி சினிமாவில் பிரபலமானவர், கராத்தே மாஸ்டர். அவருடைய நிறைய மாற்று செயல்கள்னு எப்படி சொல்கிறதுனா, அவரால் மற்றவங்க மாதிரி எல்லோரும் மாதிரி செய்ய மாட்டார். அவருடைய சமீப கால பேட்டி ஒன்று பார்த்தேன், அதனால தான் அந்த பதிவிடுறேன் நான். எல்லாருமே செய்கிற மாதிரி நானும் அதே காரியத்தை செஞ்சால் என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, மற்றவங்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கிறதுக்காக இவர் சில வித்தியாசமான செயல்களெல்லாம் செஞ்சுருக்காரு. உதாரணத்துக்கு பாம்பு கொத்த விட்டு கொஞ்ச நேரத்தில் உயிர் பிழைக்கிறது, அப்புறம் தீ எரிய விட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ் ஐ திங்க் ஸோ, எந்த காயமும் இல்லாமல் அந்த தீயிலேருந்து வெளியே வர்றது. ராமாயணத்தில் சீதா வந்த மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன். உசைனி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஈவன் காவல்துறை அதிகாரிகள் தான் அதை முன்னிலையில் நின்று நடத்தியிருக்காங்க. ஆனால் அப்போவே ஜெயலலிதா அம்மா கண்டிச்சிருக்காங்க. அவரை பற்றி ஒரு சிறிய ஒரு பதிவு தான் இது. என்ன அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன உசைனியை பற்றி இப்போ என்ன சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உசைனின்னு நினைக்கிறேன் அவர் முழு பேர். நான் இப்போ சொன்னேன், இந்த மாதிரி தீக்கு மத்தியில் இருந்து தீக்காயம் இல்லாமல் வெளிவரது, பாம்பு கொத்த விட்டு உயிரோடு தப்பிக்கிறதும், நாகப்பாம்புகள் அது விஷம் தன்மை கொண்ட பாம்புகளை கடிக்க விட்டு அதிலிருந்து மீண்டு வருவது. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 காரோ இன்னும் ஒரு கார் வரிசை அவருடைய அவர் படுத்த நிலையில் அவர் கை மேலே அந்த கார்கள் ஏறி போனதுக்கு அப்புறம் அவர் ஒரு 50-100 செங்கல் உடைக்கிறது. இது மாதிரி கிட்டத்தட்ட சில சமயங்களில் என்ன தோணும் அப்படின்னா, இவர் மனநிலை எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காரோன்னு தோணும். ஏன்னா இவர் 90s பண்ணும்போது எனக்கு தெரியும், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி இது பண்ணுவார். அப்போது காவல்துறை அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க. இவர் சூசைட் பண்ண முயற்சி பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சி அனுமதி கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இவர் பண்ணுவார். அப்போ அவங்க ஜெயலலிதா அம்மா சிஎம்மாக இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க. இவர் என்ன பண்ணார், இவருடைய உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் எடுத்து, ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜெயலலிதா அம்மாவுடைய முகத்தை மோல்டிங் பண்ணி அதில் இந்த பிளட்டை பூரா சேமித்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி, ஸோ ரத்தத்தாலேயே இந்த ஜெயலலிதா அம்மாவுடைய முகத்தை உருவாக்கி அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அந்த அம்மா எப்படி அதை ஏற்றுக்கும்? என்னதான் அவர் தீவிரமான அம்மாவுடைய ரசிகராக இருந்தால் கூட ஏற்றுக்குவாங்களா? கண்டிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் அவர் நிறைய மாற்று செய்திகள், அதாவது மாற்று செயல்கள், மற்றவங்க செய்யாத ஒரு செயல்களை செஞ்சு பிரபலமானார். பாம்பு தீண்டி அவருடைய உயிர் பிழைச்சிருக்கு. தீ அவருடைய உடலை காயத்தை ஏற்படுத்தவில்லை, தீயால் ஏற்படுத்த முடியவில்லை, தீ ஏற்படுத்தவில்லை. அதிக வாகனங்கள் கைமேல் ஏறி அதற்கு பிறகும் அவர் ஒரு சில கட்டையோ செங்கலையோ உடைக்கிற அளவுக்கு மன வலிமை, இது எல்லாத்தையும் அவர் ஒரு மனவியாதிக்காரரோ என்று நாம் சந்தேகப்படும் அளவுக்கு அவருடைய செயல்கள் இருந்தாலும் கூட, இவை எல்லாவற்றுக்கும் பின்னால் இருப்பது அவருடைய மன உறுதி. இதுதான் முக்கியம், மிக முக்கியமானது, மன உறுதி. இந்த மன உறுதி மிக்க மனிதர் இந்த செயல்களை செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சி, உணவு பழக்கம் என்று பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்கும். அந்த செயலுடைய அதாவது அவுட்புட் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் அவருடைய முழு திறனும் அதில், அந்த அவருடைய மனதில் மன உறுதியும் அதில் வெளிப்பட்டிருக்கும். இவ்வளவு இருந்தவர் இப்போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இவர்கள் எதில் கவனம் செலுத்தினார்கள்? உணவு பழக்கம் முதற்கொண்டு கவனம் செலுத்தியிருப்பாங்க. அதனால தான் குறிப்பிட்றேன், இவ்வளோ விரிவாக குறிப்பிட்றேன். உணவு பழக்கம் முதற்கொண்டு கவனம் செலுத்திய உசைனி எப்படி புற்றுநோய் அவருடைய உடலில் வரும் அளவிற்கு அவர் பலவீனமாக இருந்தார். நன்றாக யோசித்து பாருங்கள். இதற்கெல்லாம் ஒரு பெரிய மன உறுதி வேணும், இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கெல்லாம். ஆனால் புற்றுநோய் வருவதற்கு அவர் எப்படி தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்காமல் விட்டார்? அல்லது இன்னொரு கோணத்தில் பார்த்தால், அவர் உடலில் இருந்த அந்த, இப்போ வயது இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசு நெருங்கியிருப்பார், தாண்டியிருப்பார். உடலில் எப்பொழுது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதோ அப்போது மற்ற நோய்க்கிருமிகள் ஆக்கிரமித்து கொள்ளும். இது உசைனியினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிகிறது. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை விடாமல் பார்த்து கொள்ளுங்கள்.
உடல் ரீதியாக. மன ரீதியாக நீங்கள் எப்படி வேணாலும் பலவீனமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம். ஆனால் உடலில் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் தேங்க விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். காரணம், இதுதான் உங்களை நிர்ணயிக்கிறது. உங்கள் உடலில் ஒரு முறை ஒரு அதிதீவிரமான நோய்கள், இந்த புற்றுநோய் இது மாதிரி கிருமிகள் உள்நுழைந்து விட்டால் அதை நீக்குவதும் அதிலிருந்து சிகிச்சை பெறுவதும் அத்தனை எளிதான காரியம் அல்ல. அது நாம் எவ்வளவு மன உறுதி கொண்டவராக இருந்தாலும் கூட அந்த அதிதீவிர நோய்கள் என்று கருதப்படுகிற புற்றுநோய் மற்றும் சில நோய்கள், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் எப்பொழுதும் நம்முடைய பலவீனமான நேரங்களில் பெற்று மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விஷயம் குறிப்பிடுகிறது. அதற்காகத்தான் உசைனியுடைய வாழ்க்கையை குறிப்பிட்டேன். எத்தனை மன வலிமை, எத்தனை மன உறுதி, எவ்வளவு உடல்நலம், ஆனாலும் அவர் ஒரு கிருமியின் முன்னால் அவை அனைத்தும் தோற்றுவிடுகின்றன என்றால் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே இந்த பதிவு. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.